அக்கறை எடுத்து நல்ல படங்களை எல்லாம் வரைந்து அதன் பிறகு டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அந்த எழுத்தோவியத்தையும் அந்த புத்தகத்தில் அச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அடிப்படையில் டாக்டர் கலைஞர் அவர்கள் நாத்திக இயக்கங்கள்லேருந்து வெளியில் வந்தவர்கள், அதிலிருந்து வளர்ந்து வெளியே வந்தவர்கள். பிறகு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணாவுடைய அந்த வழியை பின்பற்ற தொடங்கியவர்கள். ஆனா ராமானுஜருடைய வாழ்க்கையை எழுதணும் அப்படின்னு அவருக்கு தோன்றியது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். அவர்களுடைய வாழ்விலும் சரி, சமய உலகத்திலும் சரி, ராமானுஜருடைய வாழ்க்கையை எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு தோன்றியது ஒரு பெரிய கொடுப்பினைன்னு சொல்லணும். ஏன்? ராமானுஜர் கடையனுக்கும் கடைத்தேற்றம் அப்படிங்கிற கருத்து உடையவர். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டா, வைணவ கோயில்கள்ல மட்டும் ஒரு அழகு உண்டு. சவுந்தரராஜ பெருமாள் கடலுக்கு நீராட போவார். இது பல பேருக்கு தெரியும். ஆனா சவுந்தரராஜ பெருமாள் கடலுக்கு நீராட போற போது பெருமாளையே மீனவர்கள் கையில ஒப்படைப்பார்கள். அந்த மீன் வலையில பந்தல் போட்டு அதுல பெருமாளை எழுந்தருள பண்ணுவார்கள். நீங்க யாருமே நம்ப முடியாத ஒரு ஆச்சரியம், அந்த ஊர் பெண்கள் பெருமாளை எப்படி வரவேற்பார்கள் கேட்டா, மாப்பிள்ளைய வரவேற்கிறார்கள் என்ற உணர்வோடு வரவேற்பார்கள். எப்படின்னா, முறத்தை கையில வச்சு முகத்தை மூடிக்கிட்டு, மாப்பிள்ளைக்கு நேரா முகத்தை முழிக்க கூடாதான், அதனால முகத்தை மூடிக்கிட்டு அந்த பெருமாளை தரிசிப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மீனவர்களுடைய கையில பெருமாளை கொடுக்கிறது அப்படின்னா அது என்ன சாதாரணமான விஷயமா? இந்த வித்து வைணவத்தில் விழுந்ததற்கு காரணம் ராமானுஜருடைய அந்த சித்தாந்தம். ஏழை மக்களுடைய கையில் மதம் போனால் மட்டும்தான் மதம் நீண்ட காலம் வாழ முடியும். சரியா மேல இருக்கிற படிப்பாளிகள் மட்டுமே மதத்தை கையாண்டு கொண்டிருந்தா மதம் பல நூற்றாண்டுகளுக்கு வாழ முடியாது. இந்த உண்மையை உலகத்துக்கு உணர்த்திய பெருமை ராமானுஜ முனிவருக்கு உண்டு. அதனாலதான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த கடைக்கோடி மக்களுக்கு ராமானுஜர் சமயத்தை கொண்டு போனதால அவருடைய வாழ்க்கையை எழுத வேண்டும் என்று எழுதினார்கள்.